வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹோசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 14வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டரோட முதல் பகுதியில் அவரோட நண்பர் பற்றி சொல்கிறார். லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்தே நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு இந்த ஃப்ரெண்டு. அவருக்கு அவரோட குடும்பத்தில் பெரிய பின்புலமோ பணமோ எதுவும் கிடையாது. இவரும் பெரிய திறமைசாலியும் கிடையாது அந்த நண்பரும். ஆனால் அவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கார். அமெரிக்காவில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறது இந்தியாவோட பல மடங்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவர் டாக்டராகவும் ஆயிடுறாரு. படித்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அவர் எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது அவரோட கிளாஸ்மேட்ஸை விட கிட்டத்தட்ட 10 வயசு பெரியவராக அவர் இருக்கார். படித்து முடிச்சிடுறாரு. லேட்டராக மார்கன் ஹோசல் அவர்கிட்ட பேசும்போது அவர் பேசின ஒரு 10 நிமிஷத்தில் பல தடவை ஆஃபுல் கரியர் அப்படின்னு சொல்கிறார். இந்த இதை தேர்ந்தெடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தது தப்பு, எதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. மார்கன் ஹோசல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மாறிடுவோம். நம்மளோட திட்டங்கள், கனவுகள், நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்றது எவ்ரி 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி உள்ள மாதிரியே எப்பவும் இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாற்றத்தை கெஸ் பண்ணி நம்மளோட எதிர்காலத்தை திட்டமிடணும். இப்போ பர்டிகுலர்லி பண விஷயங்களை பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தொடர்ந்து அவர் ஒரு 5 வயசு பையன் டிராக்டர் ஓட்டுறதோ இல்லை லாரி ஓட்டுறதோ தான் சிறந்த வேலைன்னு நினைக்கலாம். அதுதான் அழகான வேலை, இல்லை அதுதான் ஸ்டைலிஷான கதாநாயகத்தனமான வேலைன்னு நினைக்கலாம். ஆனால் அதே 5 வயசு பையன் 20 வயசு ஆகும்போது லாயருக்கு பிடிச்சா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் லாயர் ஆனதுக்கு பிறகு இது தவறான கரியர் சாய்ஸ்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. டீனேஜாக இருக்கும்போது ஓடி ஓடி டேட்டூ போட்டவங்க அப்புறமா என்ன ரியலைசேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, உடம்புல எத்தனை டேட்டூ இருக்கிறது கௌரவமாக இல்லை. ஒரு கௌரவமான வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கை பலருக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய டேட்டூஸ் அது அவங்களோட கரியரை பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா பணம் செலவு பண்ணுறாங்க. முதல்ல எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒரு 10 இயர்ஸ் கழித்து எப்படி ஃபூலிஷாக தெரியலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு சார்லி மங்கர் சொன்ன காம்பவுண்டிங்கோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் அவனை இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கணும், இல்லை அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்டூரன்ஸ் இஸ் கீன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நிலையத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளை மாற்றாத மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளோட மற்ற முடிவுகள் எப்படி மாறினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நிரந்தரமானதாக இருக்கணும், நீடித்ததாக இருக்கணும். நம்ம தேவையில்லாமல் போய் அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மனமாற்றங்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதருக்கு அவருக்கான நேரம் இருக்கணும். இது அவர் பல சாப்டரில் சொல்லிகிட்டே வர்றாரு. இதுலேயும் அதை ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு. மாடரேட் ஃப்ரீ டைம் ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஓவரால் வெல்பீயிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக டேனியல் கானேமன் அப்படின்ற நோபல் பரிசு பெற்ற எக்கனாமிஸ்ட், அவரை பற்றி சொல்கிறார். அவர் கானேமன் புத்தகம் எழுதும்போது, பர்டிகுலர்லி திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற புத்தகத்தை எழுதும்போது ஒரு சாப்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்டையராக அதே சாப்டர் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுவாராம். அப்போ அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண இன்னொரு ரைட்டர் கேட்கும்போது, இப்படி எழுதுறீங்களே, அப்போ எழுதுனதெல்லாம் என்ன? அதுக்கு டேனியல் கானேமன் சொல்லுவாராம், எனக்கு சங்க் காஸ்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு. சங்க் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழைய கார் வாங்குறீங்க. அந்த காருக்கு மேலும் மேலும் பணம் செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டதுனாலையும் ரிப்பேர் பண்ணிட்டதுனாலையும் அதை மாற்றாமல் அதையே வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு தொடர்ந்து ட்ரபுள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி அந்த இது வரைக்கும் செலவு பண்ணதை கண்டுக்கிடாமல் அதை உடனே வித்துடணும்னு சொல்கிறாரு. சங்க் காசுன்றது தான் நம்ம ஒரு உறவுலையோ இல்லை ஒரு பொருள்லையோ ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனாலேயே அதை கெட்டி மேய்க்காமல் போனது போட்டோம், இனி அடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு இதை சொல்கிறாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் அவர் முடிக்கிறாரு. அடுத்த சாப்டரில் இன்னொரு தலைப்பை பற்றி பேசலாம். இவ்வளோ நேரம் அதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.